தஞ்சை ராமநாதன் ரவுண்டானா சாலை வழியாக நாகப்பட்டினம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பஸ்கள் வந்து நின்று செல்வதால் அப்பகுதிகளில் போக்குவரத்து நிறைந்து காணப்படும். இதனால் அப்பகுதியில் அரசு கல்லூரி மற்றும் தஞ்சை நீதிமன்றம், ராஜராஜ சோழன் மணிமண்டபம் போன்றவை செயல்பட்டு வருவதால் மாணவர்கள், பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். இதனால் அப்பகுதியில் பொதுமக்களின் வசதிக்காக நிழற்குடையும் அமைக்கப்பட்டது. ஆனால் சாலை விரிவாக்க பராமரிப்பு பணிகள் காரணமாக நிழற்குடை இடிக்கப்பட்டது. இருந்தாலும் மக்கள் ராமநாதன் ரவுண்டானாவில் இருந்தே பழைய பஸ் நிலையத்திற்கு பஸ்ஸில் செல்கின்றனர். நீண்ட நேரம் பஸ்ஸுக்காக காத்திருப்பதால் அங்கு பொதுமக்களின் வசதிக்காக கழிவறை கட்டிடம் கட்டப்பட்டது. அந்த கழிவறை கட்டிடம் கடந்த 6 மாதங்களாக சுற்றுச்சுவர்கள் இடிந்தும் கதவுகள் உடைந்தும் பராமரிப்பு இல்லாமல் காணப்பட்டது. இதனால் அந்த கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளன. மேலும் அந்த கழிவறை கட்டிடம் மது குடிப்பவர்களின் கூடாரமாகவும் காணப்பட்டது. பராமரிப்பு இன்றி திறந்த நிலையில் காணப்பட்டதால் சிலர் சிறுநீர் கழித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் தொற்று நோய் பரவும் ஏற்படும் எனவும் தினத்தந்தி நாளிதழில் நேற்று முன்தினம் படத்துடன் செய்தி பிரசுரமானது. இதன் எதிரொலியாக மாநகராட்சி அதிகாரிகள் பராமரிப்பின்றி காணப்பட்ட கழிவறை கட்டிடத்தை சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டனர். உடனடி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் செய்தி வெளியிட்ட தினத்தந்தி நாளிதழுக்கும் அப்பகுதி பொதுமக்கள் நன்றி செலுத்தினர்.